இனிமேல் வந்து நான் வேலைக்கு சேர போகிறேன். வேலைக்கு சேர்ந்துட்டு சம்பளம் வாங்க போகிறேன். ஆனால் நான் ஃபஸ்ட்டு சம்பளம் வாங்கினது யாருக்கிட்ட கேட்டால் சார்கிட்ட தான். என்னை நம்பி ஒரு பிசிக்கு எஸ்ஐ டெட்டு இது 3க்கும் கிளாஸ் எடுக்க விட்டு யாருன்னு கேட்டினா சார் தான். சார் மட்டும் போயிட்டு டெமோ வர்றான்னு சொல்லிட்டாங்க. பாலாஜி இருந்தாப்புல, இன்னும் ஒரு 2 அக்கா, ராகவி அக்கா, இன்னொரு அக்கா, 2 3 அக்கா. போய் ஃபஸ்ட் நாள் எடுக்கிறேன். சார்கிட்ட ரிப்போர்ட் கொடுக்குறேன், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எடுக்கிறேன், கொஞ்சம் கண்டென்ட் கம்மியாக இருக்க மாதிரி எழுதி கொடுத்தாங்க. அவனை நானும் அப்படியே விட்டேன். ஒரு வாரம் ஒரு 10 நாள் ஆயிடுச்சு. அப்புறம் எதுவும் கூப்பிடல. திரும்பி சாராகவே கூப்பிட்டானே. என்னடா ஆச்சுன்னு கேட்டார். இந்த மாதிரி சார் அப்படின்னு சொன்னேன். சொல்லிட்டு மறுபடியும் ரமேஷ் அண்ணனை கூப்பிட்டு டெமோ போடுன்னு சொன்னாங்க. சொல்லிட்டு என்ன நினச்சா தெரியல, நீ டெமோலாம் எடுக்க வேணாம், நீ போய் கிளாஸ் எடு அடிமான்னு சொல்லிட்டார். அன்னைக்கு கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தேன். சரிலாம். அதுக்கடுத்து பழக எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் ஓரளவு நடத்தி நல்லாவும் நடத்தினேன். என்னை நம்பி இவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுத்ததுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த டிஎன்பிசியில் ஒரு 2 விதம் இருக்குது. ஒன்று நாம பாஸ் பண்ணுறது, இன்னொன்று நாம யாரையாவது பாஸ் பண்ண வைக்கிறது. சரியா? நான் அது 2மே சுவைச்சிட்டேன். ஒன்று நான் பாஸ் ஆகிட்டேன், இன்னொன்று நானும் ஒரு 4-5 பேரை பாஸ் பண்ண வச்சுட்டேன். அது வந்து எனக்கு ஒரு வாழ்க்கையிலே வந்து பெரிய ஒரு மட்டற்ற மகிழ்ச்சி. எல்லாத்துக்குமே யார் அப்படின்னு கேட்டினா சார் தான். இந்த விதை ஒரு படத்தை சொல்லுவாங்க, விதை யார் போட்டது அப்படின்னா நான் போட்டேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த விதை யார் போட்டது அப்படின்னு கேட்டினா சார் தான். இனிமேல் நான் என்ன வேணாலும் ஆகலாம், ஆனால் அந்த விதை சார் போட்டது தான். காலம் உள்ள வரைக்கும் நான் எப்போவுமே சாருக்கு வந்து கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப நன்றி சார்.